என்னைய பார்த்து கிளப்ல மப்ல பாட்டு பாடுனதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. நான் கர்ச்சீஃப் கட்டறேன், என்ன கட்டறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு if I take my own decisions it's none of your business. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்காங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. அது ஏங்க உங்களை பார்த்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? உங்க இல்லாம அந்த பக்கம் போறவங்கள பார்த்து பண்ணணும்னு நினைச்சீங்க. அப்ப நீங்களும் போறீங்களாங்க? It's very simple. நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? இத என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த பாட்டை ஆரம்பிச்சவங்கள கிளப்ல மப்ல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ற ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். அதுக்கு ரீசன் சொல்லுங்க. நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது? என்ன தைரியமா சொல்லுங்க. தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? சரி, நாங்க அடிக்கிறோம் வேற மாதிரி, ஆணுலடுக்கு வேற மாதிரியா? எனக்கும் மப்பு ஏறும் உனக்கும் மப்பு ஏறும் தானே? ஆமா. ஓட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அதுக்கு ரீசன் நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும்போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்கு யோசி பதில் சொல்ல முடியாது. நீங்க மாடர்ன் ஆகணும், பப் போணும், எல்லாம் யாருக்காக பண்றீங்க? லைக் யூ வாண்ட் டு ஷோ. என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீங்க ஒரு இந்த ஃபங்க்ஷன் போனா இந்த மாதிரி Dress பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் போனா அந்த மாதிரி Dress பண்ணும். யாரை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க? யாருக்காக? உங்களுக்காக தான். நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. உங்களை Dress பண்ண வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? செல்ஃப் கேர் இல்ல, அதுதான் அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்றேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். என்ன மாதிரி Dress பண்றீங்க எல்லாமே நாங்க பார்த்து நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் அது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நீங்க நல்ல சாரில இருந்தா இவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்குல, அந்த ரெஸ்பெக்ட் ஏன் கெடுத்துக்கிறீங்கன்ற எங்களோட இத தான் சொல்றோம். அந்த உங்களுடைய ரெஸ்பெக்ட்காக யாரும் கை ஏந்தி நிக்கல. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. You are judgmental. பொண்ணோட இடுப்ப பார்த்துட்டு மார்க் போடுற what judgmental you are showing off. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. That is what human nature. If something is attracting, உங்களுடைய நேச்சர் human nature நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. பார்க்க கூடாதுன்னு தோணும்போது அது பார்க்கணும்னு தான் தோணும். நீங்க பாருங்க, பார்க்காதீங்க. But do not cross my personal space is what I'm saying. அத சொல்ல நீ யாரடி? But you don't get to pass comments on me. இந்த stubbornness தான் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து பேசி. Exactly. பசங்க stubborn-ஆ இருந்தானா they are assertive. பொண்ணுங்க stubborn-ஆ இருந்தா they are bossy. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா சொல்லு. இல்லனா நீங்க வந்து பொண்ணுங்க எல்லாரும் உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழ தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? Tell me, tell. The moment a woman becomes independent உங்களுக்கு அதுல பிரச்சனை வருது. அவ அடாவடி ஆகறா, adamant ஆகறா. Any woman being adamant is none of your business.